அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலியமாக சத்தியத்தை கொண்டாடுவோம் என்கிற விஷயத்தை, என்கிற ஒரு மீட்டிங்கை, என்கிற ஒரு கூட்டத்தை நம்ம வீட்டோடு கூட உட்கார்ந்து, நம்ம வீட்டோடு கூட சேர்ந்து சத்தியத்தை கொண்டாடும்படியாக இறைவன் கொடுத்த நல்ல அருளுக்காக இன்றும் என்றும் கர்த்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோல கர்த்தர் என்றென்றைக்கும் தமது சத்தியத்தின் வாயிலாக உங்க குடும்பத்தையும் உங்களையும் பலம்படுத்தி இறைவன் காத்து கொள்ளுவராக. ஏன் இந்த தலைப்போடு கூட நாம் இதை தியானிக்க போகிறோம்? சவுண்ட் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. நானே சவுண்ட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை தேடின்னு இருக்கிறேன். சப்தம் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஏதாவது அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோமா இல்ல கோட்ரஸ் இருக்கோமான்னு பாக்கிறேன். அங்கேயும் குருவிகள் கத்துகிற சத்தம் தான் அதிகமாக இருக்கு. அதாவது மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு இரைச்சல்கள் மத்தியில வாழ்ந்துட்டு வர இந்த நேரத்துல சவுண்ட் என்று சொல்லி எதை குறித்து நீங்கள் பேச வருகிறீர்கள்? ஏன் இந்த ஒரு தலைப்பின் கீழே இருக்கு அப்படின்னு நீங்க கவனித்து பார்க்கும் போது அருமையான ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த பேனரை படிக்கும் போது உங்களுக்கு வெளிவந்திருக்கும். இந்த சவுண்ட், சப்தம் என்ற ஒரு விஷயத்துல நீங்கள் அறிய வேண்டிய மாம்பெரிய ஒரு புதை பொருள் எது அப்படின்னு அதுலயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அவசரமாய் கேட்க வேண்டிய சத்தியம் அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்க. இது உண்மையாகவே மிக மிக அவசரமாய் கேட்க வேண்டிய ஒரு சத்தியம். எதுக்கு நான் அவசரமாய் எதுக்கு கேட்கணும் சொல்றேன் கேளுங்க. ஏன் நாம் இந்த சத்தியத்தை அவசரமா கேட்கணும் என்று சொன்னால், இவ்வளவு அவசரமா கேட்க வேண்டிய சத்தியத்தை ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவசரமா கேட்க வேண்டிய சத்தியத்தை எத்தனையோ சத்தியத்தின் பெருவிழா நடத்தின பின்பு இந்த 104வது சத்தியத்தின் பெருவிழாவில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது அப்படின்னு நீங்க நினைக்க கூடும். நான் இந்த சத்தியத்தை என் வாழ்நாள்ல பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இப்போது தானே நான் வெளிவந்து மற்றவர்களுக்கும் சொல்லும்படியான வாய்ப்பை பெற்றேன். ஆனா இதற்கு முன்னாடி நான் வெளியே வந்தவன் கிடையாது. என்னுடையவர்களுக்கு இந்த மாதிரி சத்தியத்தை நான் சொன்னது உண்டு. அதை கேட்கிறவங்க கேட்பாங்க, பலன் அடைந்தவருங்க அடைந்திருப்பாங்க. சரி, அப்ப அவசரமா கேட்க வேண்டிய சத்தியம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, பேசிட்டீங்க, நீங்க சொல்றீங்க. ஆனா நான் எதுக்கு இவ்வளவு அவசரமா கேட்கணும்? அவசரமா கேட்க வேண்டிய விஷயம் இல்லையே. ஆடி அசைஞ்சு நான் எதுக்கு ஆன்லைன்ல கேட்கணும்? நீங்க ஏதாவது வெளியிடுவீங்க, அப்ப நான் இதை வாங்கிக்கிறேனே. நான் ஒன்னும் அவசரமா கேட்க வேண்டிய விஷயம் இல்லையே. எத்தனையோ விஷயம் உண்டு. அந்தி கிறிஸ்து அவசரமாக வருகிறான், ஆண்டவர் அவசரமாக வருகிறார். இதெல்லாம் நம்ம காதுல போட்டு இருக்கிறோமே, இதுவே எங்களுக்கு மிகுந்த பயத்தை உருவாக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்? ஈரானுக்கும் இப்படியெல்லாம் ஒரு யுத்தங்களை நாங்க கேள்விப்படுறோமே, அடுத்தது என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டுருவானா? அர்மகோதன் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுமா? 1000 அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுமா? இது அல்லவா நம்ம அவசரமா கேட்க வேண்டிய செய்தி. நீங்க என்னமோ ஒரு சத்தம் என்ற வார்த்தையை போட்டுட்டு இதை நீங்கள் அவசரமா கேட்கணும் சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அடுத்தது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாம் யூடியூப் ஆன் பண்ணாலே போதும், கவர்ச்சிகரமான வார்த்தைகளை போட்டு உங்களை கேட்க வைக்குவாங்க. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். கவர்ச்சிகரமான ஒரு வாசகம் தான் அந்த ஹெட்லைன்ல தம்புல இருக்கமே ஒழிய, உள்ள போய் கேட்கும் போது கண்டிப்பாக அது அவ்வளவு வேர்த்து, அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு செய்தியாக இருக்காது. ஏன்? உங்களை முழுசா பார்க்க வைக்கணும். அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, முழுசா பாருங்க, கடைசியில தான் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, கடைசியில தான் ஒரு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்? யூடியூபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு சம்பாதனை. ஆனா எனக்கு அது முற்றிலும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா உங்களுக்கு நான் இப்படி பர்சனலா நடத்துவதை விட யூடியூபையே நான் பயன்படுத்தி இருப்பேன். எனக்கு யூடியூபுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்க யூடியூப்ல கவனிக்க வேண்டிய நீங்க இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வார்த்தைகளை படிச்ச உடனே முழுமையாய் கேட்கணும் என்று அவன் ஆரம்பத்திலே சொல்லுவதனால், முழுமையாய் பார்த்து விடுவதனால்
யூடியூபுடைய ஸ்கோர் அவங்களுக்கு அதிகமாகுது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்க அவசரமாய் நீங்க கேட்க வேண்டும் என்று நான் எதை குறித்து வலியுறுத்தி இருக்கலாம்? சொல்றேன் கேளுங்க. ஏன் இதை நீங்க அவசரமா கேட்கணும் என்று சொன்னால், ஆச்சரியமான ஒரு சில நோய்களை நீங்க அகப்பட்டிருப்பீங்க. ஆச்சரியமான ஒரு சில பிரச்சனைகளை நீங்க அகப்பட்டிருப்பீங்க. ஆச்சரியமா? அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தோணலையே. பிரச்சனை இருக்கு பிரதர் நீங்க சொல்ற மாதிரி, நோய் இருக்கு பிரதர் நீங்க சொல்ற மாதிரி, ஆனா ஆச்சரியம் சொல்றீங்களே. எல்லாருக்கும் இருக்கிற சுகர் தான், எல்லாருக்கும் இருக்கிற பிபி தான், எல்லோருக்கும் இருக்கிற கேன்சர் தான், எல்லோருக்கும் இருக்கிற வாட்டி வதைக்கக்கூடிய நோய்கள் தான். அது ஒன்னும் ஆச்சரியமா இல்லையே அப்படி நீங்க சொல்வீர்கள் என்றா, ஆச்சரியம் என்று நான் எதை குறித்து சொன்னேன் தெரியுமா? எத்தனை டேப்லெட் எடுத்தாலும் குணமாக்கப்பட முடியாது. டாக்டர் இடத்துல எத்தனை முறை நீங்க காட்டிக்கிட்டாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க ஆல்ரைட், நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதை நம்ம மேலும் நம்ம பார்க்கணும், இது எப்படி வருகிறது இந்த நோயின் தெரியலையே. இதுதான் ஆச்சரியம் சொன்னேன். இப்ப புரிகிறதா? அப்ப நீங்க ஆச்சரியமான சில நோயில அகப்பட்டிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இருந்தாப்புல இருந்து திடீரென்று சுகருடைய லெவல் ஏறுகிறது? நீங்க கவனிச்சீங்களா? நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், சத்தம் என்பது எப்படி சம்பந்தப்படும் அப்படின்னு. இப்ப புரிகிறதா நீங்கள் அவசரமா கேட்க வேண்டிய செய்தின்னு? அப்ப நீங்க அவசரமா கேட்க வேண்டிய இந்த செய்தி எதற்காக என்று சொன்னால், ஏன் திடீர் என்று சொல்லி உங்களுடைய நோய்களுக்கு நீங்க உள்படுறீங்க. சரி, நீங்க நோய்களுக்கு உள்படுவது சகஜம்தான். நானும் நோய்களுக்கு உள்படலாம். எல்லோரும் தான் இந்த உலகத்தில் பிறந்த நரமனிதர்கள் நோய்க்கு உள்படலாம், அது சகஜம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஏன் அதற்கு தீர்வு இல்லை? ஏன் அதற்கு தீர்வு இல்லை? பலமுறை நீங்க ஸ்கேனிங் எடுத்தீர்கள், நன்றான பதில் தான். பலமுறை நீங்க எக்ஸ்ரே எடுத்தீர்கள், நன்றான பதில் தான். பலமுறை நீங்கள் மெடிசின் எடுத்தீர்கள், நன்றான பதில் தான். ஆனா தீர்வு இல்லையே. அப்ப தீர்வு இல்லை என்று சொன்னால், இந்த செய்தி தான் அதற்கு தீர்வை கொண்டு வர சக்தி உடையது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அவசரமா கேட்க வேண்டிய சத்தியம் தானே இது? கண்டிப்பா சொல்லுகிற, நீங்க அவசரமா கேட்க வேண்டிய சத்தியம் தான். ஏன் சொன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை தீர்த்து விடலாம், பிரச்சனையே வரக்கூடாது என்று பணத்தை கொடுத்தோ, இல்லவிட்டால் அவங்க முன்னாடி தலை குனிந்து அவமானப்படுத்துங்க, எவ்வளவு படுத்த வேண்டாலும் படுத்துங்க, நான் ஆண்டவரை போல நான் குனிஞ்சு நிக்கிறேன் என்று நீங்க சம்பந்தமே இல்லாம ஆண்டவருடைய விஷயத்தை உங்க வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தி தலை குனிந்து நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். பிரச்சனைகள் உங்களை விடவே மாட்டேங்கிறது. ஒன்றுக்கு மேல் ஒரு பிரச்சனை உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் அப்படி ஒரு தவறும் செய்யவில்லையே, ஆனா ஏன் இந்த பிரச்சனைகள் எனக்கு வருகிறது? நான் என்ன தவறு செய்த அப்படி நீங்க திங்க் பண்ணும் போதெல்லாம், நீங்க எந்த பிரச்சனையும் செய்யல, ஆனா பிரச்சனைகள் உங்களை தேடி தேடி வந்து உங்களை மட்டம் படுத்தி கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இதோ நீங்கள் அவசரமா கேட்க வேண்டிய சத்தியம் இது. ஓஹோ, புரிஞ்சிச்சு பிரதர். அதாவது எனக்கு நீங்க மாதத்துல ஒரு முறை ஆறுதலா பேசுறீங்க இல்லையா, அந்த மாதிரி தானே இப்ப கூட நீங்க ஆறுதலா பேச வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆறுதலாய் பேச வேண்டிய வார்த்தைக்கு சத்தியத்தின் பெருவிழா, சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற நம்பர் நான் கொடுக்க மாட்டேனே. 104வது சத்தியத்தை கொண்டாடுவோம் என்கிற 104வது பகுதிக்குள்ள போட மாட்டேனே. ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இனி அடுத்த மாதம் வருகிற 1ஆம் தேதியில உங்களுக்கு ஆறுதல் சொல்லி விடுவேன். இனி அந்த மாதம் வருகிற 1ஆம் தேதியிலே உங்களுக்கு ஆறுதல் சொல்லி விடுவேன். ஆறுதலுக்காக நான் ஒருபோதும் 104, 105, 106 சத்தியத்தின் பெருவிழா இந்த மாதிரி ஓர்த்தான ஒரு வார்த்தைய வேர்ட்லெஸ்ஸா இருக்கிற ஆறுதலுக்கு நான் பயன்படுத்தவே மாட்டேன். அப்போ இந்த பிரசங்கம் ரொம்ப சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே தான். ஏன் சொன்னா, சவுண்ட் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சவுண்ட் என்ற விஷயம் சாதாரணமா நம்ம ஏதோ ஒன்று அப்படி நம்ம நிறுத்த முடியாது.
இத நான் 104வது சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற விதத்துல. சரி, ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். சத்தியத்தின் பெருவிழான்னு சொன்னா என்ன, சத்தியத்தை கொண்டாடுவோம் சொன்னா என்ன, அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். என்னமோ திடீர்னு 104ன்றீங்க, 105ன்றீங்க, திடீர்னு 230ன்றீங்க. இதெல்லாம் நடுவில் எப்படி இது ஒன்றும் புரியல அப்படின்றீங்களா? இதை சொல்லிட்டு முடிச்சறேன். சத்தியத்தின் பெருவிழா என்று சொன்னால் நாம எல்லோருமே ஒரு இடத்துல கூடி கொண்டாடக்கூடியது, விழாவாக ஏற்படுத்தக்கூடியது சத்தியத்தின் பெருவிழா. நானும் என் இடத்தை விட்டு வெளியே வந்துடணும், நானும் என் இடத்தை விட்டு வெளியே வரணும், நீங்களும் உங்க இடத்தை விட்டு வெளியே வந்து நாம் இருவரும் குறித்திருக்கிற இடத்துக்கு வந்து விழாவை கொண்டாடுவதுதான் சத்தியத்தின் பெருவிழா. புரிந்ததா? சமாதானமா இருங்க. ஓகே, சத்தியத்தை கொண்டாடுவோம் என்று சொன்னால் நானும் என் இடத்தை விட்டு வரமாட்டேன், நீங்களும் உங்க இடத்தை விட்டு வரக்கூடாது. நீங்க அதே இடத்துல இருக்கணும், பட் சத்தியத்தை கொண்டாடணும். இதற்கு பெயர் தான் சத்தியத்தை கொண்டாடுவோம், சத்தியத்தின் பெருவிழா. என்ன ஞானி அப்படின்றீங்களா? இது ஞானத்திற்குரிய விஷயம் அல்ல. நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு விதவிதங்கள்ல சத்தியத்தை நாம் போற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு கையாண்டு, அவ்வளவுதான் இது, கையாளுவது, அவ்வளவுதான் இது. சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அருள் எப்பொழுது உங்களோடு கூட இருப்பதாக. சரி, இப்ப நாம் சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற விஷயத்துல இருக்கிற இடத்திலேயே சத்தியத்தை கொண்டாடுவதற்காக எடுத்துக்கொண்ட டாபிக் தான் சத்தம். இந்த சத்தத்தை நாம் ஏன் அவசரமா கேட்கணும் சொல்லிட்டேன். இரண்டாவது, இந்த நீங்கள் கேட்க வேண்டிய சத்தியம் மிக அவசியமாய் கேட்க வேண்டிய சத்தியம் இருக்கு. இது மிக மிக முக்கியமானது. பேனரை உங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. நான் பேனர் அனுப்பி இருக்கிறேன் இல்லையா, பேனரை பார்த்துட்டே இருங்க. ஏன் அந்த இடத்துல தமிழ் பேனரும் பாருங்க, இங்கிலீஷ் பேனரும் பாருங்க, ரெண்டு டிஃப்ரெண்டா உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா தமிழ்ல வரும்போது ஒரு அர்த்தம் அந்த பேனர் மூலியமா புரியும், இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும் போது அந்த பேனர் வேற மாதிரியா உங்களுக்கு புரிய வரும். இது ரெண்டுமே மிங்கலாவது தான் இந்த பிரசங்கத்துடைய இறுதி ஒரு விடையாக இருக்கும். சரி, பேனர் இருக்க உங்க முன்னாடி இருக்க. நம்ம எத்தனாவது பாயிண்ட்ல இருக்கிறோம்? நீங்கள் அவசியமா கேட்க வேண்டிய சத்தியம். ஆம் பிரியமானவர்களே, மிக மிக அவசியமானது. நம்முடைய வாழ்க்கையில அவசியம் என்பதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருமே எல்கேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ கிடையாது. வாழ்க்கையில எது அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் உங்களுக்கு தெரியலையா, நாங்களாவது அவசியம் எது என்று சொல்லுகிறோம். மிக மிக அவசியமா கேட்க வேண்டிய சத்தியம். அப்போ சத்தியத்துல அவசியம் இல்லாததெல்லாம் இருக்கா? இது என்ன நீங்க சொல்றது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகத்தை தூண்டும். சத்தியம் என்பது அவசியம் இல்லாத சத்தியம் நான் சொல்லலையே, இது மிக அவசியமா நீங்க கேட்க வேண்டிய சத்தியம் தான் நான் சொன்னேன். அப்ப கேட்க வேண்டிய சத்தியம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். கேட்க வேண்டிய சத்தியம் நிறைய இருக்கும் போது இப்ப நீங்க அவசியமா கேட்க வேண்டிய சத்தியம் சொன்னா சரியான நேரம், சரியான சந்தர்ப்பம் என்று அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நீங்க அவசியமா கேட்டா மிக அவசியம். சில நேரங்களில் லாயர் நம்மளுக்கு அவசியம் படுகிறார். இப்ப புரிகிறதா? அப்ப லாயர் எப்பொழுதும் அவசியம் என்ற அர்த்தமா இல்ல. இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு லாயர் அவசியம், இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு அட்வொகேட் அவசியம், இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு சில நண்பர்கள் அவசியம், இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இந்த செருப்பு கூட அவசியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப இருக்கிற அவசரத்துக்கு இந்த தடி ஒண்ணு கையில இருக்கிறது அவசியம், நம்ம கையில கொஞ்சம் பணம் இருக்கிறது அவசியம். இப்படி ஏகப்பட்ட அவசியத்தை நீங்கள் கவனிக்கல உங்க வாழ்க்கையில. அப்படிதான் இது நீங்க கேட்க வேண்டிய அவசியமான சத்தியம். இத கேட்டதான் உங்களுக்கு புரியும், இது ரொம்ப அவசியமாய் போச்சே, இத காலங்காலத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் நான் வச்சுட்டு போக வேண்டிய சத்தியமாய் போச்சே, நான் பேசிவிட்டால் முடிந்து விடும். இந்த சத்தியத்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கலாம் இல்லையா? இதுதான் நம்முடைய சபை, இவர்தான் நம்முடைய ஊழியர், இவர் வாயிலாகத்தான் இறைவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
இவர் மூலியமாக இறைவன் பேசியதை என் உள்ளம் திறக்கப்பட்டது. நீங்களும் நான் நடந்த பாதையில் நடக்க வேண்டும். எனக்கு ஒரு ஒளி காண்பிக்கப்பட்டு நான் அந்த ஒளிக்கு பின்னாடி போக இவருடைய குரலின் சத்தம் எனக்கு உபயோகமாய் இருந்ததே. இதை பாருங்கள் என் பிள்ளைகளா, உங்களுக்கு நான் இந்த லைப்ரரியில அடுக்கடுக்கா இதை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அடுக்கடுக்கா சேர்த்து வச்சிருக்கிறேன். பென்டிரைவர்ல போட்டு வச்சிருக்கலாம், சீடில செய்ய வச்சிருக்கலாம், ஏதோ மொத்தத்துல இது செய்ய வச்சிருக்கிறேன். இதுல மிக முக்கியமானது அவசியமாக கேட்க வேண்டிய சப்தம் என்ற சத்தியம். அடிக்கடிக்கு நீங்க கேளுங்க. துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, தீராத நோய்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது நீ கேட்க வேண்டிய சத்தியமாக இதை நான் இதுல இந்த லைப்ரரியில வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க விட்டு செல்ல வேண்டிய அவசியமான சத்தியம். எனக்கு என்னமோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க, இதற்கு மேலதான் விஞ்ஞானத்தையும் நான் சேர்க்க போறேன். நாம் வெறுமனையாக வெறும் சத்தியம் என்று சொல்லி பைபிள் அல்ல, விஞ்ஞானத்தை சேர்க்க போறேன். அமீபா முதற்கொண்டு டைனோசர் வரைக்கும் பேச போறேன். அட, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. பேசுங்க பேசுங்க, சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், நீங்களா இதெல்லாம் வற்றி முடிக்க போறீங்க? வளவழன் 9 அவர் 14 அவர் பேசக்கூடியவர் 4 அவர்ல எங்க முடிக்க போறீங்க? அதுதாங்க எனக்கு சந்தேகம். 4 அவர்ல முடிக்க வேணாம். சரி, ஓகே. 3வது நீங்க கவனிக்கணும். 3வது அந்த பேனர்ல படிங்க. நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாத சத்தியம். வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம அலட்சியம் செய்து விடுகிறோம். ஆனால் அலட்சியம் செய்து விட்டோம் என்ற விஷயம் புரியும் போதுதான் நம்ம நண்பனை குறித்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்கள நான் பகைச்சுக்கிட்டேன், அல்ல விட்டு அவங்க என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, இவங்க பேச்சு கேட்டு மேனேஜர் கிட்ட அப்படி பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதுதான் அலட்சியம் செய்ய செய்ய வாழ்க்கையில தீராத கண்ணீரை, தீராத மனசாட்சியை உங்களுக்கு வந்துட்டு தூண்டி விட்டுரும். இந்த கதி கலங்குற விஷயத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. இந்த கதி கலங்குற விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதெல்லாம் நடக்குது, உண்மைதான், இதை பேசிருக்க கூடாது, அக்காவுக்கு இந்த விஷயம் சொல்லியிருக்க கூடாது, அண்ணங்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு நான் எதிர்த்திருக்க கூடாது, சே நான் ஏன் தான் இப்படி பேசினோ, இப்ப என் மனசே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கண் கலங்கினவர்களாக மனசாட்சி, ஒருத்தன் பேசினான்னு சொன்னா கூட கதவை அடைச்சு நம்ம சைலண்டா இருந்தலாம், இன்னொருத்தர் பேசலான்னு சொன்னா கூட அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம், இன்னொருத்தர் ஏதாவது கூச்சல் போடுறாங்கன்னா காதுல பஞ்ச விடிச்சு சைலண்ட் ஆயிடலாம். ஆனா அவங்கள நீங்க அலட்சியம் படுத்தி பேசிய வார்த்தை மனசாட்சியில் அடிபட்டுச்சு பாருங்க, அதை எடுக்கவே முடியாது. தூங்கினாலும் தூங்க முழிக்கிறல்ல, அப்ப நான் மறுபடியும் வரேன்னா அந்த வார்த்தை மறுபடியும் வரும், அந்த காட்சி மறுபடியும் வரும். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. உங்களை நீங்க எதை அலட்சியம் படுத்தினீர்களோ அது உங்களை வாட்டி வதைக்காம விடாது. அதனாலதான் அன்பு கணவர்களை, அன்பு மனைவிகளை, உங்களுக்கு கிடைச்ச நல்ல உறவுகள் எல்லாம் நீங்க அலட்சியம் படுத்துறீங்க. அலட்சியம் படுத்துகிறவன் கண்டிப்பா தண்டிக்கப்படுவான். இதுல மனசாட்சியிலையும் வாழ்க்கையில பல விஷயத்திலையும். எனவேதான் நம்ம யாரையும் அலட்சியம் படுத்தக்கூடாது. அப்படிதான் இந்த சத்தியம் அலட்சியம் செய்யக்கூடாத சத்தியம். நீங்கள் அலட்சியம் செய்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நிமிஷம் வருது. அலட்சியம் சொல்லி வாழ்க்கை உறவு நல்லா சொன்னீங்க, அது என்னமோ எனக்கு என்ன ஓகே ஆகி போச்சு. இந்த சத்தியத்துல அலட்சியம் சொல்றீங்களே அது எனக்கு புரியல வருது. அது எப்படி சத்தியத்துல அலட்சியம்னா, எந்த சத்தியத்தையும் கேட்கறோம்னாச்சு, யூடியூப்ல பல மணி நேரம் கேட்கிறேன், யார் எந்த சத்தியம் பேசினாலும் கேட்கிறேன். இப்ப பாருங்களே, என் நண்பன் கூப்பிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறேன்னா நான் போய் சத்தியத்தை அலட்சியம் படுத்துவேனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிற அலட்சியம் எது தெரியுங்களா? சரி போட்டு விடுங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பணக்காரன் மறைச்சான் இல்லையா, லாசருவும் பணக்காரன் 2 பேரும் மறைச்சாங்க இல்லையா. மறைச்சிட்டு ஒரு ஆபிரகாமுடைய மடியில சேர்க்கப்பட்டான், அவனுடைய பேர் லாசரு. இன்னொருவன் பாதாளத்தில் விடப்பட்டா, அவனுடைய பேர் சொல்லப்படல பணக்காரன். சரி, ஒரு விஷயம். அப்ப அவன் அந்த இடத்துல ஆபிரகாம கிட்ட 2 ஜெபங்களை செய்கிறான்.
அது ரொம்ப முக்கியமான ஜெபம். ஒன்று, லாசருடைய கையில இருந்து தண்ணீரை ஒரு தொட்டாது கொடு. அப்ப எதை அலட்சியம் செய்தான் என்பது அந்த இடத்துல அவனுக்கு நினைவுக்கு வருது. லாசருவை எந்த அளவுக்கு அலட்சியம் செய்தான் என்பது அந்த இடத்துல அவனுக்கு ஞாபகம் வருது. என்னுடைய வீட்டில் இன்னும் 5 தம்பிங்க உண்டு, அவங்களும் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடி அவர்களுக்காக லாசருவை அனுப்புன்னு சொல்லும் போது 2வது அலட்சியம் அவனுக்கு நினைவுக்கு வருது. இது தாம்பா அலட்சியம் சொல்லுது. இந்த அர்த்தத்துல நான் சொல்ல வரேன். நீங்கள் எல்லா சத்தியத்தையும் கேட்கிறீர்கள், அது தவறு என்று சொல்லல. ஆனா கேட்க வேண்டிய சத்தியத்தை அலட்சியம் படுத்துறது நமக்கே தெரியாம அலட்சியம் படுத்தியிருப்போம். இப்போ ஒரு உதாரணமாக, நீங்க எல்லாம் லைட் பில் எப்படி கட்டுறீங்க எனக்கு தெரியல, நான் ஆன்லைன்ல கட்டுறேன், அதனால எனக்கு அவ்வளவு எஃபெக்ட் இல்லை. நீங்க ஒருவேளை லைட் பில் கட்ட போலாம், நீங்க ஒருவேளை ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போலாம், நீங்க ஒருவேளை ட்ரெயினுக்கு நீங்க ஏற போகலாம். ஏதோ ஒன்று வைத்துக் கொள்ளுங்க, அங்க கியூ இருக்கிறது, அங்க ரஷ்ஷா இருக்கிறது. ஒரு ஷாப்பிங் போறீங்க, ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கிறது. நீங்க ஒரு ஷாப்பிங்ல காலியா இருந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மடன் வாங்கணுமா, பில் கட்டணுமா, வெளியே போனோமா, மடன்னு லைட் பில் கட்டணுமா, ஐயோ சூப்பர் எல்லாம் காலியா இருக்கு, சூப்பரா இருக்குப்பா, மடன்னு ட்ரெயின் டிக்கெட் வாங்கணுமா, வெளியே ஏறணுமா, எல்லாத்திலையும் காலியா இருக்கணும் நினைக்கிற நீங்க சபைன்னு வரும்போது மட்டும் ஏன் ரஷ்ஷா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? சொல்லுங்க. சபைன்னு வரும்போது ஏன் ரஷ்ஷா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? சபைன்னு வரும்போது உங்களுக்கு ஜேஜேன் ஜனம் இருந்தா அப்பதான் உங்களுக்கு உற்சாகமா? ஏனவைதான். சபை என்றால் எத்தனை பேர் இருக்கணும் தெரியுங்களா? சொல்றேன் கேளுங்க. சபை என்றால் எத்தனை பேர் இருக்கணும்? சபை என்றால் யார் தெரியுங்களா? சபை எத்தனை பேர் உங்க சபைக்கு வராங்கன்னு யார் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில், நானும் எனது ஆண்டவரும். அதுதான் சபைங்க. ஆக்சுவலி நானும் எனது ஆண்டவரும். அவரது குரல் தெளிவாக என்னிடத்துல வந்து சேருகிறது. எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் அல்ல, அவரது வார்த்தை தெளிவாக வந்து சேருகிறது. நானும் என் ஆண்டவரும் சேர்ந்த இடம்தான் சபை. அங்கேதான் உங்களுடைய வெற்றியே ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்கணும் என்றால், நீங்கள் அலட்சியம் படுத்திய சத்தியங்களை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அதுல ஒன்றுதான் இதுவும். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் அலட்சியம் படுத்தக்கூடாது. அடுத்ததாக 4வது, நீங்கள் அனுசரிக்க வேண்டிய சத்தியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கட்டாயமாக அனுசரித்தே ஆகணும். அனுசரிப்பா என்ன நீங்க சொல்ல வரீங்க? அதான் ஃபாலோ பண்ற சத்தியம். இப்ப பல விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தானியேலை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதருடைய வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்? என் வாழ்க்கையை தான் நான் வாழணும். தானியேலுடைய வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்? என் வாழ்க்கையை தான் நான் வாழணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்? என் வாழ்க்கையை தான் நான் வாழணும். ஆபிரகாம் எனக்கு ஒரு நல்ல உதாரணம், தாவீது எனக்கு ஒரு நல்ல உதாரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு நல்ல உதாரணம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எனக்கு சிறந்த வழிகாட்டி, பர்னபாஸ் எனக்கு சிறந்த வழிகாட்டி, லூக்கா எனக்கு சிறந்த வழிகாட்டி, மத்தேயு தோமா எனக்கு சிறந்த வழிகாட்டி. நான் ஏன் அவங்கள போல வாழணும்? சிம்சோன் எனக்கு சிறந்த வழிகாட்டி, ஆனா சிம்சோனை போல் நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதுதான் நிறைய பேருக்கு தெரிதல. நான் யாரை போல் வாழ வேண்டும் என்றால், என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வதுதான் வாழ்க்கை. நான் ஆக்சுவலி வாழ வேண்டியது என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து போல. நான் யாரை பார்த்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அப்போ எல்லோரையும் நான் மட்டம் படுத்தல. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு முன்மாதிரி தான் சொன்ன ஒழிய அவர் மட்டம் படுத்தல. தானியேல் எனக்கு வழிகாட்டி என்று சொன்ன ஒழிய அவரை நான் மட்டம் படுத்தல. இது ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் ஏன் கிறிஸ்துவ போல வரணும்? ஏன் சொன்னா அவரை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே எனக்கு சிறந்த வழிகாட்டிகளும் சிறந்த உதாரணங்களும் சிறப்பானவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை போல மிஞ்சின சிறப்பு என்கிட்ட வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தானியேலுடைய சிறப்பு என்கிட்ட வராது எனக்கு தெரியும். தோமாவுடைய சிறப்பு தன்மை என்கிட்ட வராது எனக்கு தெரியும்.
மேத்யூ பேதுருடைய சிறப்பு தன்மை என்கிட்ட வராது தெரியும். முக்கியமாக யோவானுடைய சிறப்பு தன்மை என்கிட்ட வராது எனக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்துவின் சாயல் என்கிட்ட வரணும். ஏன்னா அதுதான் தேவ திட்டம். அந்த கிறிஸ்துவின் சாயல் வர வரைக்கும் நானும் மௌனமா இருக்க மாட்டேன், போராடி கொண்டே இருப்பேன். ஏன்னா அவருடைய சாயல் என்கிட்ட வரணும். அதுதான் எனக்கு இறுதி கட்டளை. என் வேதம் எனக்கு சொன்ன ஒரே கட்டளை அவரது சாயலை நான் அடைய வேண்டும். அப்ப நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? அப்படிதான் இந்த சத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணியே தீரணும். உங்க நலனுக்காக சொல்றேன். அப்ப இன்னொரு சத்தியம், இதுதான் நீங்க செய்யற பலவீனமான யோசனை. இன்னொரு சத்தியம் வரக்கூடாது. அவைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இதை ஏன் அப்படி சொல்றேன்? அனுசரிக்க வேண்டிய சத்தியம்னா உங்க நலனுக்காக, அவ்வளவுதான். அப்போ மற்றதெல்லாம் எங்க நலனுக்காக இல்லையா? அப்படி யோசிக்காத. மற்றவைகள் எல்லாம் உன் பிரயோஜனத்திற்காக. ஸ்டார்ட் பண்ணிட்டார் தமிழ. அது என்னங்க பிரயோஜனம் சொன்னா என்னங்க, நலன் சொன்னா என்னங்க? ரெண்டுமே ஒண்ணுதான். நோ, நலன் என்பது வேற, பிரயோஜனம் என்பது வேற. இந்த சத்தியம் உங்க நலனுக்காக தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அனுசரிக்க வேண்டும். மற்ற சத்தியங்கள் அத்தனையும் உங்க பிரயோஜனத்திற்காக. சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா 2 5வது, நீங்கள் உங்க வாழ்க்கையில ஆமோதிக்க தேவன் விரும்பும் சத்தியம். 5வது, தேவன் உங்க வாழ்க்கையில இந்த சத்தியத்தை ஆமோதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புறார், நீ அல்ல. நீ விரும்பி இருந்தா அது வேற விஷயம். ஆனா அவர் விரும்புறாருன்னா கட்டாயமாக நீயும் விரும்பணும். புரியல பிரதர், சத்தம் சொல்றீங்க, இவ்வளவு இம்பார்ட்டன்டா? இது அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கிறதுனால தான் 104வது என்ற நம்பர்ல போட்டிருக்கிறேன். மற்ற பிரசங்கம் எல்லாம் வெறும் பிரசங்கம். அதற்காக அது யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் யூஸ் தான். ஆனா இதை ஏன் இப்படி செய்கிற? மணிக்கணக்கில் எப்பொழுது நீங்க தியானிக்க வருகிறீர்களோ அப்பொழுது அது சத்தியத்தின் பெருவிழாவாக, சத்தியத்தை கொண்டாடுதலாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஏன்னா மணிக்கணக்கில் தியானம் பண்றீங்க. ஆனா சில விஷயம் அப்படி வந்தோமா, முடிச்சோமா, கேட்டோமா, வீட்டுக்கு போனோமா, அப்ப அது சத்தியத்தை கொண்டாடுவோம், சத்தியத்தின் பெருவிழா என்று சொல்ல முடியாது மணிக்கணக்கில். அப்ப இது மணிக்கணக்கில் வர வேண்டிய சத்தியம். இது தேவன் உங்களிடத்துல ஆமோதிக்க விரும்புகிறார். ஆமோதிக்கிறது அப்படின்னா என்ன பிரதர்? அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஏதோ புத்திமதியை சொல்லும் போது அது பேச்சை டர்ன் பண்ணி மடமடன் எழுதிட்டே போனா, ஏய் நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன இங்க இங்க கவனிக்கணும் அப்படின்றீங்க பாருங்க. உங்க வார்த்தை உங்க புள்ளவுடைய காதுல விழணும் என்ற காரணத்துக்காக அதையே நீங்க மிரட்டுறீங்களா இல்லையா? நான் பேசும்போது அது என்ன எழுத்து நிறுத்தத்தை, ஃபர்ஸ்ட் என் வார்த்தையை கேளு அப்படின்ற இல்ல. அப்படிதான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த சத்தியத்தை என் மகளே ஆமோதிக்க வச்சுக்க, இந்த சத்தியத்தை நீ உள்வாங்கிக்க. இந்த சத்தியத்தை நீ உள்வாங்கலனா நீ என்ன கவனிக்காம ஓடுற, நீ அப்படி என்ன ஓடி போய் சாதிக்க போற? ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு, ஆமோதிக்க நீ அனுமதி கொடு. அப்ப இந்த சத்தியத்தை நீங்க வாங்கிக்க, ஆமோதிக்க நீங்க கண்டிப்பாக நீங்க இடம் கொடுக்கணும். 6வது, நீங்கள் ஆவலாக இனி தேட வேண்டிய சத்தியம். ஆவலாக இனி தேட வேண்டிய சத்தியம். பல சத்தியங்கள் ஒரு முறை கேட்டாலே போதும், மனசுல பற்றும். ஆனா சில சத்தியம் அப்படி அல்ல, திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணும். ஏன் சொன்னா மறுபடியும் ஏதாவது நான் விட்டுட்டேன்னா நியூ ஐடியா கிடைக்குமா? அதுதான் இது. சரி, நீங்கள் ஆவலாக இனி தேட வேண்டிய சத்தியம் வேற என்ன விதத்துல? நிறைய விஷயம் உண்டு. சில நேரங்களை எவிடென்ட் எங்கே வச்சிருப்போம், அந்த ஃபைல் எடுத்து பார்ப்போம், கண்டிப்பா கிடைக்கும். அதை எடுத்து நம்ம பார்ப்போம், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க புரட்டி பாக்குறீங்க இல்லையா? அதான் அப்படி புரட்டி பார்க்கும்போது அப்பாட இந்த போட்டோ கிடைச்சிச்சு, எனக்கு சமாதானமா இருக்கு. இததான் நான் தேடிட்டு இருந்தேன், இததான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த பில்லு தான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த போட்டோ தான் நான் தேடிட்டு, இந்த ஃபைல் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஐயோ கிடைச்சிச்சு அப்பாட அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க பாருங்க. அதுதான் இது. நீங்க திரும்ப திரும்ப ஆவலா தேட வேண்டிய சத்தியம் பொக்கிஷமாக ஒரு இடத்துல வைத்து விட வேண்டும். ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு தேவை. 7வது,
நீங்க அசுத்த ஆவிய விரட்டிடும் சத்தியம். ஆஹா, புது ஊழியத்தை கொடுக்கிறாரு, புது ஊழியத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அசுத்த ஆவிய விரட்டுற சக்தியே கிடைக்குது அப்படின்னா நான் எதுக்கு ஜாத்துல உட்கார்ந்துக்கிட்டு கையை கட்டின்னு உட்காரணும்? இனிமே நானும் பேய் ஓட்டுற போறேன், இனிமே நானும் அசுத்தாவிகளை விரட்ட போறேன். ஐயோ, புது ஊழியத்திற்கு நல்ல மார்க்கத்தை ஐயாவே திறந்து வைக்க போறாரு அப்படின்னு கற்பனையில மிதக்க கூடாது. எந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை முழுமையா கேட்பதற்குள்ள கற்பனையில் சென்று விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம். அதுதான். யாரோ ஒருவர் நன்றாக பாடுகிறார்கள், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. அப்படி ராகம் இழுத்துட்டாலே போதும், இவரு உடனே கற்பனைக்குள்ள போயிடுவார். நானும் ஒரு 50 பேருக்கு முன்னாடி அப்படியே பாடுற மாதிரியும் எனக்கு இதே மாதிரி குரல் இருக்கிற மாதிரியும் கற்பனை செய்யாதீங்க. அவங்க பாடுறாங்கல்ல, அந்த பாட்டோடு கூட இணைந்து இறைவனை நினைவு கூறுங்கள். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. நீங்கள் கற்பனை கொள்ளக்கூடாது உங்க விஷயத்துல. மாறாக நீங்களும் அந்த வார்த்தையை இணைந்து, அப்பா உம்மை அல்லாமல் எனக்கு யார் அப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் என்று துதிக்க செல்லக்கூடிய ரியாலிட்டி தேவை ஒழிய கற்பனை வரக்கூடாது. அதனாலதான் அசுத்தாவியை நீங்கள் விரட்டுவீங்க சொன்ன உடனே கற்பனை செய்ய போயிடக்கூடாது. அது ரொம்ப பெரிய டேஞ்சர். கற்பனை செய்யக்கூடாது. செய்தி முழுசா என்ன வரப்போகுது? நான் அசுத்தாவியை விரட்டுறேன்னு வந்ததா? நீங்கள் அசுத்தாவியை விரட்டிடும் சத்தியம் அப்படின்னா இது நான் விரட்ட போறேனா, ஐயோ எனக்கு இந்த சக்தியா அப்படின்னு கற்பனை செய்யாம இந்த சத்தியம் என்னதான்னு ஃபுல்லா கேட்கலாம். அசுத்தாவிய நான் விரட்டுற மாதிரியா? இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. சரி, இறைவனே என்ன அந்த அருளுக்குள்ள கூட்டிட்டு போவார்னா, பேசுவார்னா, இதுவும் எனக்கு ரொம்ப பிரியம்தான். இப்படி சாந்தமா கேட்கணும், சாந்தமா எந்த விஷயத்தையும் அங்கீகரிக்கணும். பரப்பரப்பா அங்கீகரிக்க கூடாது, கற்பனையில் அங்கீகரிக்க கூடாது. ஓகே, அசுத்தாவிய விரட்டுவீங்கன்னு, அசுத்தாவிய விரட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அசுத்தாவி என்கிட்ட வரக்கூடாதுங்க, அது எனக்கு நேரிட்டால் போதும். இதுதான் சுத்தமான கற்பனை. அசுத்தாவிய விரட்டுகிறது வேற விஷயம், அசுத்தாவி உன்கிட்ட வராதபடி செய்யணும் நீ. இதுதான் சுத்தமான கற்பனை. இந்த சத்தியம் அந்த வல்லமையை உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். எது சிறந்தது? அசுத்தாவியை விரட்டுவது சக்தி வாய்ந்ததா, அசுத்தாவி உங்களை கண்டவுடனே அலறுவது சக்தி வாய்ந்ததா? நீங்களே சொல்லுங்க. என்ன அலறுவது? வெரி குட். இப்ப நீங்கள் நன்றாக நீங்கள் யோசிக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள். இதுதான் ஹெல்த்தியான ஒரு சிந்தனை என்று சொல்லுவாங்க. ஓகே, நான் நம்பருங்களை மறந்துடுவேன். அடுத்தது என்ன, 7வது 8வது தெரியல. அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் அணுவையும் அசைத்திடும் சத்தியம். சும்மா தானே சொல்றீங்க? அணுவை அசைத்திடும் சத்தியமா? நல்ல ஜோக்கெல்லாம் சொல்றீங்க. அணுனா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டோம்ஸ்னா என்னன்னு தெரியுமா? என்ன பிரதர் நீங்க அணுவே வந்துட்டு மைக்ரோஸ்கோப்ல பார்க்க வேண்டிய விஷயம், அதோ போய் நான் அசைக்குவேனா? ஏதோ மேல ஒரு விஷயம் சொன்னீங்க, அசுத்தாவிய விரட்டுறீங்கன்னு. நான் சில சபைகளை கண்டிருக்கிறேன். சில ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, அது ஏதோ பார்த்திருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னமோ ஓகேன்னு ஒத்துக்கிறேன். அது என்னங்க நீங்க அணுவை அசைக்கிற சத்தியம் சொல்றீங்க? நான் போய் எந்த அணுவை அசைக்க முடியும்? அந்த அணுவை பார்ப்பதற்கு மைக்ரோஸ்கோப் அல்லவா வைத்துக் கொண்டு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மைக்ரோஸ்கோப் என்று சொல்லுவதும் ஒண்ணுதான், ஆவிக்குரியவைகள் என்று சொல்லுவதும் ஒண்ணுதான். மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு அணுவை பார்த்து விடலாம், ஆனா ஆவிக்குரியவைகளுக்கு செத்தால நம்ம இன்னொரு ஸ்கோப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஆவிக்குரியதெல்லாம் பார்க்க செத்தால நம்ம இன்னொரு கருவியை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு புத்தி கெட்டாத ஒரு பார்வைக்கு இருப்பதுதான் ஆவிக்குரியவைகள்.
அப்போ அணுவை நீங்கள் அசைக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாதான் அணுவை அசைத்திட முடியும், ஆவிக்குரியவைகளை அசைத்திட முடியும். நீங்க விவேகானந்தா போல மனுஷனாவே இருந்துகிட்டு ஆன்மீகத்தை பேசுறேன்னு சொன்னா வெறும் நீங்கள் மாம்சத்தை தான் அசைக்க முடியும், ஆவிக்குரியவைகள் எல்லாம் அசைக்க முடியாது. நீங்க என்ன சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு வெறுமனையாக ஒரு ஆன்மீகம் என்று தலைமையில தூக்கி வச்சு விளையாடினா மைக்ரோஸ்கோப்பை தான் அணுவை பார்க்க பயன்படுத்திட்டே இருக்கணும். ஆவிக்குரியவைகள், நான் தான் சொல்றேன், செத்தாலும் மனிதனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு கருவினா ஆவிக்குரியவைகளை பார்க்கிற அந்த கண்ணு வேற, அவருடைய டிவைஸ் வேற. அப்போ சரி, அதெல்லாம் போட்டோம். அணுவை அசைத்திடும் ஒரு சக்தி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சத்தியம் இதுதான். அணுவையே அசைக்கிறதா? ஆமாங்க, நம்புங்க. அணுவையே நீங்கள் அசைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க செல்வீர்கள். ரொம்ப சந்தோஷம் பிரதர். அணு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்ல உதாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்றேன் கேளுங்க. என்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க தீயில ஒரு காயம் உண்டாச்சு, தோசையை நீங்க திருப்பி போடும் போது அந்த தோசை இப்படி தாமல வச்சு திருப்பி போடும்போது தவற உங்க கை மேல போட்டுட்டீங்க. அவ்வளவு எண்ணெய் நிறைந்த அந்த தோசை உங்க கை மேல பட்ட உடனே விட்டுறோமா? அது உங்களை பதம் பார்க்காம விடாது. இல்ல தோசை கரண்டி நீங்க தவறுதலா எடுத்துட்டீங்க, உங்களை பதம் பார்க்காம விடாது. நெருப்பு கட்டி உங்க மேல பட்டுச்சு, பதம் பார்க்காம விடாது. தடிக்க கீழே விழுந்துட்டீங்க, கல்லுல தேஞ்சிச்சு உங்களுடைய முட்டி, பதம் பார்க்காம விடாது. உடனே தண்ணி போட்டு கழுவ கூடாது. ஏன்னா தண்ணில ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மேலும் அந்த இடத்துல வேறு விதமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆக்சிஜன் இல்லாத பொருளை தான் நீங்க தடவணும். உடனே ஞாபகம் வந்திருக்கோமே, புரிஞ்சிச்சு, தேங்காய் எண்ணெய் தானே சொல்றீங்க. கரெக்ட். அது எந்த எண்ணெயா இருந்தா என்ன, ஆனா தேங்காய் எண்ணெய் நம்ம உடம்புக்கு ஒத்து போகுது. அப்போ ஆக்சிஜன் இல்லாத இருக்கிற, இப்ப புரியுதுங்களா? என்னங்க நீங்க ஆக்சிஜன் எல்லாம் பேசுறீங்க? அதான் நான் சொல்றேன், இந்த சத்தம் என்ற இந்த தலைப்பின் கீழே விஞ்ஞானத்தை நான் நிறைய சேர்ப்பேன். இதெல்லாம் சும்மா இது இனிமேலதான் விஞ்ஞானம் அதிகமாக வரும். சரி, அப்போ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த எண்ணெயை தடவி கொள்ளும் போது என்ன ஆகும் என்று சொன்னால், அங்க வர வேண்டிய அந்த சக்தி தவறான ஒரு பபிள்ஸ், தவறான ஒரு இரத்த போக்குதலை, தவறான ஒரு காயத்தை உருவாக்குதல் அந்த எண்ணெய் என்ன செய்யும் அப்படின்னா மடன் போய் அங்க இருக்கிற ஆன்டிபாக்டீரியாவை அழிச்சிட்டு அதை அடிக்கணும். அப்படியே அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவை அசைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய்க்கு எந்த வல்லமை இருக்கு அப்படின்னா, இப்ப புரியுதுங்களா? நீங்கள் சத்தம் என்ற சத்தியத்தை அனுசரிக்க போயிட்டாலே உங்க கண்ணுக்கு தெரியாத அணுகள் கூட அசைக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிச்சு பிரதர்? அப்போ இந்த சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கண்டிப்பா கேட்கிறேன் பிரதர், கேளுங்க. நீங்க கேட்கணும் என்பதுதான் என் வாஞ்சை. ஏனவைதான் இந்த சத்தியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சரி, அடுத்ததாக நான் தான் சொல்றேன், நம்பர் எல்லாம் நான் ரொம்ப சீக்கிரம் மறந்துடுறேன். நம்பர் போர்ட்ல வேற நானு. ஓகே, அடுத்ததாக நீங்க நினைவு கூறுங்க, நான் ரொம்ப வீக்கு தான். அடுத்ததாக நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டிய சத்தியம். அடுத்தது பாருங்க, நீங்க ஆளுகை செய்ய வேண்டிய சத்தியம். ஆஹா, அனுசரிக்கிறது வேற, ஆமோதிக்கிறது வேற, அணுகளை அசைக்க செய்கிறது வேற, ஆளுகை செய்ய வேண்டியது வேற. ஆளுகைன்னு சொன்னா சம்திங், ஒரு அதிகாரம் உன் கையில இருக்குன்னு அர்த்தம். ஒரு அதிகாரத்தை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் உடையவர்கள். அப்போ அந்த அதிகாரம் எப்படி உங்க கையில வந்து அகப்பட போகுது? அப்ப இந்த சத்தியம் உங்களுக்கு அவசியமா இல்லையா? இனிமே நீங்க ஏன் கையேந்தி நிக்கணும்? நீங்க ஏன் இன்னொருத்தருடைய விரட்டலுக்கு ஓடிட்டு இருக்கணும்? அது அவசியமே இல்லை. என்னை என் வாழ்க்கையில் விரட்டினவர்கள் சரித்திரையே கிடையாது. காரணம், இந்த சத்தியத்தை நான் அனுசரிக்கிறேன்.
என்ன விரட்டுற சக்தியே இல்லைங்க. என்ன விரட்டிடவே முடியாது. எனக்கு தோல்வி வந்தது என்று சொல்லி எவனும் சர்க்கரை பொங்கலை கொடுத்து கொண்டாடவே முடியாது. எவ்வளவு நேரம் கொண்டாடுவீங்க? கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே சக்கரை பொங்கலை கொண்டாடினார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆனா 3வது நாள் உயிரோடு கூட வந்த இவர் 2000 வருஷமா சக்கரை பொங்கலை கொடுத்துதானுங்கிறாரு. கொடுத்து கொண்டாடுங்கெல்லாம் மண்ணுக்கு மண்ணா போயிட்டாங்களே. ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விரட்டிய சக்தியை நான் இன்னும் காணவில்லை. என்ன தோல்விக்குள்ளாக்கின சக்தியை நான் இன்னும் காணவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த சத்தியத்தை நான் அனுசரித்து வரேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லக்கூடாது? நான் என் வாழ்க்கையில இதெல்லாம் இந்த பிரசங்கம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனால் இது நீங்க முதல் தடவையா கேட்பதுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து நான் விவரிக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் உங்க கையில வருதுன்னா நீங்க அவங்க அல்ல, நீங்கள் தான் இனிமே ஆளிகை செய்ய போகிறீர்கள். அப்ப நீங்க ஆளிகை செய்ய வேண்டியதை நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டிய சத்தியமா இல்லையா? ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை மொத்தம் எவ்வளவு போட்டிருக்கிறோம் கொஞ்சம் எண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓஹோ, 11 போட்டிருக்கிறேனா? ஓகே. இதுல ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா? நீங்கள் என்கிற வார்த்தை லைன்னா வரும், தவறாம வரும். ஆ என்ற வார்த்தை முதல் எழுத்தாக வரும். எல்லாமே ஆ என்ற வார்த்தையிலேயே ஆரம்பித்து முடித்திருக்கிற. நீ என்ற வார்த்தையில நீங்கள் என்பதை ஆரம்பித்து ஆ என்ற சொற்களிலேயே முடிச்சிருப்பேன். ஆனா ஒன்றொன்றும் அவ்வளவு ஒரு எஃபெக்ட்ஃபுல்லாக இந்த மீனிங் இருக்கு. சரி, நீங்கள் ஆளிகை செய்ய வேண்டிய சத்தியம். பிரியமானவர்களே, கண்டிப்பாக உங்களை ஓட விடுகிறவர்களை நீங்கள் ஓட விடணும். ஏனவைதான் ஒன்று, அவங்கள ஓட விடுங்க. இல்லையா நீங்க ஓடுகிற ஓட்டத்துக்கு ஈடுகட்ட முடியாத அளவுக்கு நீங்கள் ஓடணும். எவனும் ஈடுகட்டக்கூடாது. உங்க ஓட்டம் விசேஷமாக இருக்கணும், ஆச்சரியமாக இருக்கணும். இளைய வாழ்க்கையில நான் கடைபிடித்து வந்ததுனால், கடைபிடிக்கிறதுனால் என் வாழ்க்கை எப்பொழுதும் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. என் வாழ்க்கை எப்பொழுதும் எனக்காக தான் வாழ்கிறனே ஒழிய, ஏனவைதான் எனக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்பொழுதும் எனக்கு நிம்மதி, சமாதானம் தான். அது ஏன் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடாது? வாங்க காட்டுறேன். நீங்கள் ஆளிகை செய்ய வேண்டிய சத்தியம் இது. கண்டிப்பா கேளுங்க. அதனால உங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு ஆன்லைன்ல கேட்கறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரி, அடுத்ததாக நீங்கள் அபார சக்தியை பெற வேண்டிய சத்தியம் என்னங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த அபார சக்திக்கு மேல ஒரு 2 லைனை விட்டு மேல படிங்க அப்படின்னு எனக்கே சொல்றீங்களா? ஓகே, 2 லைனை விட்டா 1 2. ஆமா, அசுத்தாவிய விரட்டிடும் சக்தி இருக்குல்ல, அதுவே எவ்வளவு பெரிய சக்தி. அது என்னங்க கீழே வந்துட்டு அபார சக்தி என்று போட்டிருக்கிறீங்க? எனக்கு பேய் விரட்டுற வல்லம வந்தாலும் அதுவே எனக்கு பெரிய சக்தி. கீழே எதுக்குங்க அபார சக்தியை பெற வேண்டிய சத்தியம் இதுன்னு சொல்றீங்க? பேய் விரட்டுற சக்தி வேறங்க, அபார சக்தி என்பது வேற. அபார சக்தி என்பது பேய் விரட்டுற சக்தி எப்படி ஆவிக்குரியவைகளுக்கோ, அபார சக்தி என்று சொன்னால் ஆவிக்குரியவைகளுக்கும் மாம்சத்துக்கும் 2க்குமே உதவக்கூடிய சக்தி. ஆவிக்குரியவைகளுக்கும் உதவும், மாம்சத்துக்கும் இது அதிகம் உதவும். அப்ப 2க்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அதற்கு பெயர் தான் அபார சக்தி. இந்த அபார சக்தி கிட்ட இருந்து நீங்க ஏன் அறியாம தூரம் இருக்கணும்? வாங்க, இந்த சத்தியத்தை நீங்க கேட்டு இந்த அபார சக்தியை நீங்க பெறுங்க. சரி, ஒரு உதாரணம் கொடுத்தாதான் எதற்குமே ஒரு பொருத்தம். அபார சக்தி என்று சொன்னால் என்ன? ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். அவனை அசைக்க முடியாது என்று உங்க விரோதிங்க புரிஞ்சுக்கிறது தான் அபார சக்தி. அவனை அசைக்க அவ்வளவு சுலபம் அல்ல.
உங்க விரோதிகளுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கும். அவனை அசைக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. எப்படி அபார சக்தினா என்னன்னு தெரியுங்களா? நீங்க சொல்லக்கூடாது, உங்க விரோதி என்னவா அவன் அசைக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுக்கு நிறைய எனர்ஜி நமக்கு தேவை, நிறைய எனர்ஜி, நிறைய டைம் தேவை, நிறைய பணம் தேவை, நிறைய போராட்டம் தேவை. ஏன்னா அவன் அவ்வளவு சுலபமானவன் அல்ல. இந்த அசத்தலை, இந்த அபார சக்தியை கண்டுபிடிக்கிறது யாருன்னா நம்ம விரோதிங்க தான். சரி, நம்முடைய விரோதிங்க யாரு? நம்மளை எப்போ துன்புறுத்துறாங்களே, சே சே சே, அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம மேல ஏசி பேசுறவங்களை கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அவங்க சக்தி எதுன்னு அவங்களே காட்டிட்டாங்க. அவங்களுக்கு அதற்கு மேல இல்லைன்னு தெரிய போகுது. நம்மை ஏசி பேசுகிறவர்கள், நம்மை முறைக்கிறவர்கள், நம்மை விட்டு சென்றவர்கள், இவங்கெல்லாம் நமக்கு விரோதிகள் அல்லவே அல்ல. அவங்களுடைய நாடகம் முடிந்து விட்டது, போய்விட்டார்கள், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த அபார சக்தியை 2 பேருக்கு மட்டும்தான் நீங்க தெரியப்படுத்தணும். ஒன்று, உங்களை அழைத்த ஆண்டவருக்கு தெரியணும் உங்ககிட்ட அபார சக்தி உண்டு, இவன் சமாளிக்குமா எதையும், அவருக்கு புரிய வைக்கணும். நம்முடைய பிள்ளைங்களை குறித்து நாம என்றமே, டே நீ போடா, உன்னை குறித்து எனக்கு நல்லா தெரியும், நீ போ மக, நான் வேந்த தங்கச்சி கூட்டிட்டு நான் பின்னாடியே வரேன், தம்பியை கூட்டிட்டு நான் பின்னாடியே வரேன். ஏன்னா இவனுக்கிட்ட அந்த சக்தி இல்லை, இவன் பஸ் பிடிக்க முடியாது, இவன் திறமையா இறங்க மாட்டான், கரெக்டான ஸ்டாப்ல இறங்குறது இல்ல, பஸ் ஏறின உடனே தூங்குருவேன், இவன் வழி தவறி போயிடுவான், நீ வேணுமென்ற போ, நான் இவனை கூட்டிட்டு வரேன். எவ்வளவு அவசியம்! இந்த அபார சக்தி என்பது நீ இருவருக்கு நீ காட்டணும். ஒன்று, உன்னை அழைத்த ஆண்டவனுக்கு நீ காட்டணும். உன்னை அழைத்த ஆண்டவனுக்கு அந்த திருப்தி வரணும். இவனுக்கு நான் சத்தியத்தை கொடுத்து, இவனுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்து, இவனை வளர்த்தி விட்டது சரிதான், சரியா வளர்ந்திருக்கிறான், இவனை நம்ம நம்பலாம், இவன் கையில இன்னும் இந்த ஊழியத்தை கொடுக்கலாம். ஆண்டவரே சொல்றார், கொஞ்சத்திலேயே எனக்கு நம்பிக்கை காட்டினியே, அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கடவுளே சொல்லணும். இது சவால் அல்ல, அவர் போட்ட பிச்சைக்கு வளர்ச்சி என்று நான் சொல்ல வரேன். அவர் எவ்வளவு பிச்சை போட்டிருக்கிறார் நமக்கு, வாழ்வதற்கான வாழ்க்கையும் எத்தனையோ, எனக்கு சொல்ல வரல, பாலும் தேனும் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப அந்த வளர்ச்சி கெட்டபடி வளரணுமா இல்லையா? அப்ப ஆண்டவனுக்கு நாம அந்த நம்பிக்கை ஊட்டணும். சரி, அடுத்தது, இந்த அபார சக்தி யாருக்கு தெரியணும்னு சொன்னா சாத்தானுக்கு தெரியணும், பிசாசு கூட்டங்களுக்கு தெரியணும். நம்மை எதிர்க்கிற ஏசி பேசுற நம்ம விட்டு போன இதுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நமக்கு. யாருக்கு தெரியணும் என்று சொன்னால் 2 பேருக்கு, என் அழைத்த ஆண்டவனுக்கு என் வளர்ச்சி தெரியணும். என் வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு என்னை எதிர்க்கிற சாத்தானுக்கு தெரியும். இதான் அபார சக்தி. ஐயா, சூப்பர் பிரதர், எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப இந்த சத்தியத்தை நான் விட மாட்டேன் கண்டிப்பா. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் பேசிய இந்த முதல் வால்யூமே நீங்க திரும்ப திரும்ப கேட்க உங்களுக்கு தூண்டும். என்னடா பேசினார் இவரு, திரும்ப திரும்ப நீங்க கேட்பீர்கள். ஆன்லைன்ல உட்காந்துட்டு பேசிட்டு திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு சொல்றாரு. எங்க கேட்கிறது? சரி, அதெல்லாம் ஒரு சொல்லப்படும். ஓகே, ஒரு நாள் ஒரு பாப்பா வந்து கேக்குது, ஐயா பாஸ்டர், இந்த வரைபடம் எவ்வளவு அழகா இருக்கு. எதுமா சொல்ற? ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில வச்சுன்னு இருக்கிறார், நிறைய ஆடுகள் ஆங்காங்க மேய்ந்து கொண்டிருக்கிறது, இவர் மெய்ப்பராக இருக்கிறார், கையில ஒரு ஆடு பிடிச்சிருக்கிறார். இந்த வரைபடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கமா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர். வெரி குட். இந்த வரைபடம் உனக்கு வேணுமா? கொடுத்தா நல்லா இருக்கும் பாஸ்டர். ஆனா அதை விட எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு பாஸ்டர். அப்படியா? என்ன ஆசை சொல்லு. அந்த ஆண்டவன் கையில ஒரு ஆடு இருக்கு பாருங்க, அந்த ஆடாக நான் இருக்கணும். ஓஹோ, ஆண்டவன் கையில இருக்கிற ஆண்டு போல நீ இருக்கணும்.
அதனுடைய ஆசை அவர் கையில இருக்கிற ஆடாக இருக்கணும். அங்கதாமா நீ தப்பு பண்ண. எதை வரைக்கும் அந்த சிந்தனை நீ வச்சிருக்கிறியோ, ஆண்டவன் கையில இருக்கிற ஆடாக நான் இருக்கணும்னு எப்ப நீ யோசிச்சிட்டியோ அப்பவே நீ தோல்வி அடைஞ்சிட்ட. அப்பவே உன் ஆண்டவனை நீ ஒருபோது நீ பிரீதிப்படுத்த முடியாது. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவன் கையில ஒரு ஆடு இருக்குன்னா ரெண்டே காரணம் தான். ஒன்று, அதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும், கால் ஒடிஞ்சு இருக்கணும், இல்ல பக்குவம் இல்லாம இருக்கணும். நீ ஆரம்பத்தில் இந்த படம் பார்த்த உடனே தூரத்துல மேய்ந்து கொண்டிருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா? ஆமா பாஸ்டர். அப்ப அந்த தூரம் இருக்கக்கூடிய ஆட்டு மேல இருக்கிற நம்பிக்கை, இவர் கையில வைத்திருக்கிற ஆட்டின் மீது ஆண்டவனுக்கே நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இந்த கடவுள் இந்த ஆட்டை கையில வச்சிருக்கிறாரு. இப்ப சொல், நீ எந்த ஆடா இருக்கணும்? என்ன தப்பண்ணிட்டேன் பாஸ்டர், தெரியுதுல்ல? அப்ப நீ எந்த ஆடாக இருக்கணும்? தூரத்துல மேய்ந்த விட்டாலும், ஓநாய கண்டாலும், கரடியை கண்டாலும், சிங்கத்தை கண்டாலும் என்னாடு இரையாகாது அப்படின்னு மேய்ப்பனுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு நீ தூரம் சென்றாலும் மேய்ப்பன் சமாதானமாய் இருக்கணும். ஏன்னா நீ சாதாரண ஆடு அல்ல. உன் மேல நம்பிக்கை வர வைக்கணும். நீ கால் உடைஞ்ச ஆடாக, பக்குவம் இல்லாத ஆடாக, குறும்பு பிடிச்ச ஆடாக போய் விழுந்து தேஞ்சுக்கிட்டு இப்ப நடக்க முடியாம மேய்ப்பனுடைய கையில இருக்கிற ஆடாக நான் ஒரு போது ஒரு நாளும் அந்த மாதிரி ஆடா நம்ம இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு சந்தோஷமானது, பாஸ்டர் நான் வளர்றேன், அங்க தூரமா இருக்க ஆடு அந்த மாதிரி வளர்ந்து காட்டுறேன். அது மகன், அப்படிதான் நீ வளரணும். நாம் ஆண்டவருக்கு நம்ம நம்பிக்கை உருவாக்கணும். அது ரொம்ப சந்தோஷமாய் போச்சு. அந்த மகள் குதித்து ஓடினாள். அதுதான் நானும் சொல்றேன், அபார சக்தியை நீங்கள் பெற வேண்டிய சத்தியம் இது. இப்ப புரிஞ்சிருக்க நான் நினைக்கிறேன் அபார சக்தி என்றால் என்னன்னு. 11வது கடைசி, நீங்கள் அஞ்சாமல் இருக்க தேவையான சத்தியம். நீங்கள் அஞ்சாமல் இருக்க தேவையான சத்தியம். ஐயோ கர்த்தாவே, இதாங்க ரொம்ப முக்கியம். எதுக்கெடுத்தாலும் பயப்படுறோம். யாராவது ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டா உடனே, யாராவது போன் பண்ணிட்டா உடனே. எவனுக்கும் நீங்க அஞ்சக்கூடாது, எதுக்கும் அஞ்சக்கூடாது. அஞ்சாத நெஞ்சு தைரியம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கணும். இவையெல்லாம் என் சிறு வயதிலிருந்து கடைபிடித்து வருகிற காரியம். சரி, என்ன விடுங்க, நான் என்ன அப்படி சொன்னாதானே என்ன பின்பற்ற உங்களுக்கும் அந்த தெம்பு வரும். அதுக்குதான் என்ன சொல்றேன். சரி, அஞ்சாமல் இருக்க தேவையான சத்தியம். நம்மை பயமுறுத்துகிறது விரோதிகள் மற்றும் அல்ல. நம்மை பயமுறுத்துகிறது நமக்கு வருகிற செய்திகள் மற்றும் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய கற்பனையே நம்மை பயன்படுத்தி வைத்து விடுகிறது. நாம் செய்யக்கூடிய கற்பனைகள் நம்மை பயமுறுத்துகிறது. நமக்கு வந்த கனவுகள், சம்பந்தம் இல்லாத கனவுகள் நம்மை பயமுறுத்துகிறது. நாம் பார்க்கக்கூடிய படங்காட்சிகள் நம்மை பயமுறுத்துதலுக்கு கொண்டு போகுது. நம்ம கூட இருக்கிறவர்கள் பாசிட்டிவா அவர்களும் திங்க் பண்ணாம போவதனால் பயமுறுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வருது. இந்த அஞ்சுகிறது பயமுறுத்துதலுக்கு ஒரு வாசல் இல்லைங்க, ஏகப்பட்ட வாசல் வச்சுன்னு இருக்குன்னு சொல்லக்கூடாது, வச்சுன்னு இருக்கிறீங்க. ஏகப்பட்ட வாசல்கள், அஞ்சத்தக்கதான வாசல்கள் நிறைய நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அஞ்சாமல் இருக்க வேண்டுமா? எந்த விஷயம் வந்தாலும் சரிதான், எது வந்தாலும் சரிதான், அஞ்சாமல் இருக்க வேண்டுமா? கண்டிப்பா கேட்க வேண்டிய சத்தியம் இது. கண்டிப்பா கேட்கணும். பிரதர், நான் ஸ்டடி இது முடிகிற வரைக்கும் நான் கேட்க மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் கேட்டே தீருவேன். வெரி குட். இந்த சத்தியத்தின் பெருவிழாக்காக நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நான் சத்தியத்தின் பெருவிழா 2 இடங்கள்ல நடத்துவேன்.
ஜாட் என்ற இடத்திலையும் நடத்துவேன், ஜாட் என்ற ஆன்லைன் இடத்திலையும் நடத்துவேன். நீங்கள் இங்கதான் வரணும்னு அவசியம் இல்லை. உலகமெங்கும் நீங்கள் இருந்தாலும் சத்தியத்தின் பெருவிழாக்கு உங்களுக்கு டைமிங்ஸ் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, டைமிங்ஸ் மாறிட்டே இருக்கும். ஃபாரினர்ஸ்களுக்கு எப்படி, இந்தியன்ஸுங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி டைமிங்ஸ் மாற்றி கொடுக்கப்படும். அதற்கு ஏற்றபடியாக நீங்கள் சத்தியத்தை கேட்டு உறுதுணை உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக நிற்க, உங்களுக்கு ஆண்டவனுடைய குரலை எவ்வளவு உங்களுக்கு ரீச் பண்ண முடியுமோ அத்தனை வேலைப்பாடுகளும் கவனிக்க நாங்க ரெடி. மொத்தத்தில் நீங்கள் எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும், அஞ்சாதவர்களாக இருக்கணும். எந்த ப்ராப்ளமையும் கண்டு நீங்க ஓடக்கூடாது. அதை நின்று சமாளிக்க கூடியவர்களாக இருக்கணும். அபார சக்தியை பெறக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம விரோதிகளை ஓட விடுவது நம்முடைய லட்சியமாக இருக்கக்கூடாது. நம்ம விரோதிகள் நம்ம பார்த்த உடனே தலை குனியணும். அந்த உயர்வுக்குள்ள வருவதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஓட விடுவது அது நல்லதல்ல. அவங்களை ஓட விடக்கூடாது. உங்களுடைய உயர்வை பார்க்க வைக்கணும். உங்க உயர்வு எப்படிப்பட்டதுன்னு பார்க்க வைக்கணும். இவை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்க ஞானத்தின் உயர்வாக இருக்கலாம், அதை பார்க்க வைங்க. உங்களுடைய அந்தஸ்தின் உயர்வாக இருக்கலாம், அதை தான் பார்க்க வைங்க. உங்க அமைதியினுடைய உயர்வாக இருக்கலாம், உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நல்லது, அதை பார்க்க வைங்க. ஆனா உங்களுடைய ஏமாளித்தனத்தை நல்லதுன்னு நினைச்சிடாதீங்க. அது ஏமாளித்தனம். கோமாளித்தனத்தை பொறுமை நினைச்சிடாதீங்க, அது கோமாளித்தனம். கோமாளித்தனத்தை தான் நிறைய பேர் பொறுமை நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஏமாளித்தன்மையை தான் நிறைய பேர் அன்பு நல்லவன் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. நல்லவன் என்னைக்கு ஏமாளியா இருக்க மாட்டான். சத்துருக்களை விரட்டி ஓட விடுவது நிறைய பேர் சக்தி நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே தோல்வி. அவனை நிமிர்ந்து உங்களை பார்க்க வைக்கணும், அதுதான் உண்மையிலேயே வெற்றி. சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி 11 விஷயங்களை நாம் இனி இந்த சத்தியத்தின் பெருவிழால கவனிக்க போறோம். அது கவனிக்க போறோம், அது வேற விஷயம். உங்க புத்திய காட்டிட்டீங்களே, என்ன சொல்றீங்களா? ஆமா, உங்களதான் முதல் கூட்டத்திலேயே இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்து, விளக்கம்லாம் நன்றிங்க பாஸ்டர், ஆனா இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்து 1 மணி நேரம் போயிடுச்சுங்களே, இனி 3 ஹவர்ல அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? ஒரு விஷயம் சொல்றேங்க, இவ்வளவுதான் அப்படின்னு கட்டுக்கதைகளுக்கு தான் என்னைக்கு ஸ்டாப் பண்ண முடியும். 2 ஹவர் அவ்வளவுதான் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பழைய காலத்து நீங்க படத்தை பார்த்திருக்கிறீங்களா? 3 ஹவர், 4 ஹவர், 5 ஹவர் படங்களும் உண்டு, 7 ஹவர் படங்களும் உண்டு. ஒரு மேக்சிமம் ஒரு தியேட்டர்ல 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் இன்னைக்கு 1 மணி நேரத்துல ஓடுது. காரணம், கட்டுக்கதைகளை அப்படிதான் செய்ய முடியும். ஆனா இது நிஜம். நிஜம் ஒருவேளை 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் இல்ல, அது போயிட்டே இருக்கலாம். அது நான் ஸ்டாப். ஏன்னா இது நிஜம். நிஜத்தை நான் சுருக்கிட முடியாது. ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் முடிக்க பார்க்கிறேன். நீங்களே கொஞ்சம் எண்ணி பாருங்க. இத்தனை விளக்கம் நான் கொடுக்கலன்னா நீங்க மறுபடியுமாக இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டிட முடியுமா? ஏனவைதான் நான் இதை போன்ற ஒரு விளக்கத்தை நான் கொடுத்தே தீரணும். என்னுடைய இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுக்காம நான் முன்ன போக முடியாது. இது என்னுடைய பேனருடைய இன்ட்ரோடக்ஷன். இனி செய்தியுடைய இன்ட்ரோடக்ஷன் அது எந்த லெவலுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சத்தம் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இப்ப நானே சொல்ற சத்தம் என்பதற்கு இப்பொழுது நீங்க உட்கார்ந்துகிட்ட கூகுள்ல போய் கேட்டு பாருங்க, டிக்ஷனரியில கேட்டு பாருங்க. சமீபத்தில் நான் ஒரு பிரசங்கம் எடுத்தேன், எக்ஸ்பயர் என்கிற ஒரு பிரசங்கம் எடுத்தேன். எக்ஸ்பயருக்கு
உலகத்தை எந்த டிக்ஷனரியிலும் இல்லாத ஒரு மீனிங் நான் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது மக்கள் அப்படியே என்னைய பார்த்துட்டு இருந்தாங்க. பின்பு நான் கொடுத்த எக்ஸ்பயர் என்பதற்கு உலகம் சொல்லக்கூடிய மீனிங் என்ன, சத்தியம் சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னு கொடுக்கும் போது நிறைய பேர் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள், எழுதி கொண்டார்கள். இதல்லவா எக்ஸ்பயருக்கு உண்மையான மீனிங். அதுபோல இப்பொழுதும் சொல்லுகிற சத்தம் என்பது நீங்க எங்க எந்த டிக்ஷனரியாவது கேட்டு நீங்கள் மனதில் வைத்திருங்கள் பிரியமானவர்களே. ஆனா நான் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுடைய கை தானாகவே பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கும். இதல்லவா உண்மையான மீனிங். சத்தம் என்றால் இதல்லவா அர்த்தம். சோ ஏனவைதான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி தான் இந்த சத்தம் என்ற 104வது சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் நீங்க வீட்டிலேயே அமர்ந்தவர்களாக்க நீங்கள் சத்தியத்தை கொண்டாடலாம், சத்தியத்தை கேட்டு அனுசரிக்கலாம். அலட்சியம் படுத்தக்கூடாது. அவசியமாய், அவசரமாய், ஆவலாய், எல்லாம் அத்தனை விஷயங்கள் ஆவலாய் சொல்லும் போதுதான் புரியுது. அவனை ஒன்றை விட்டுட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஆவலாக எண்ணி தேட வேண்டிய சத்தியம் சொல்லியிருப்பா. ஓகே, அப்போ இதை போன்ற ஆவலாக அசுத்தாவி விரட்டுற மாதிரி, அணுகளையும் அசைக்கிற மாதிரி, அபார சக்தியை பெறுற மாதிரி அஞ்சாமல் இருக்கும்படி அபார சக்திக்கு மீனிங் கொடுத்துட்டேன். அதனால சரியா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்பேறிப்பட்ட ஒரு சத்தியங்களை கேட்க காதை நிமிர்த்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியமுள்ள சத்தியத்தை கேட்பதனால் ஆரோக்கியமாக வளருவீர்கள். நம்ம ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள்ல போய் நம்ம சிக்கிக் கொண்டால் நம்முடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்காது. சோ ஏனவைதான் இப்பேறிப்பட்ட ஒரு சத்தியம் என்பது நமக்கு இந்த நாட்கள்ல கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை வந்துட்டால் இனி அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயம் நீங்காது, நீங்கியும் போகாது. உங்களுடைய சாவு கடைசி மூச்சு இழுக்கும் போது கூட இந்த சத்தியம் நிச்சயமாக அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தே தீரும். ஐயா அப்படி சொன்னாரு, இன்னைக்கு நான் கடைசி மூச்சு இழுத்துன்னு இருக்கிறேன், வாய் வரமாட்டேங்கிறது பேச, கண்ணு எனக்கு மேல இழுக்குது, என் இதயம் எனக்குள்ள மூச்சை விட முடியாம திணறுகிறது. ஆனா யோசனை தெளிவாய் இருக்கு. ஐயா ஒரு நாள் இப்படி பேசினாரு, இப்படியெல்லாம் பேசினாரு. அப்படி நீ நினைகுற அபார சக்தி உனக்குள்ள எவ்வளவு இருக்கு நான் இன்னைக்கு உணர்வேன். அப்பேறிப்பட்ட ஒரு சத்தியம்தான் நீங்கள் இப்பொழுது கேட்க வேண்டிய மிக மிக முக்கியமான சத்தியம். மறந்துடாதீங்க, பிரயோஜனப்படுத்திக்கங்க. அபாரமான ஒரு ஆச்சரியமான இந்த சத்தியத்தை விட்டு நீங்காமல் இருக்க உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறீங்க, தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. குடும்பமாக உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் நீங்க விட்டுட்டாலும் அந்த பாயிண்ட் அவங்க தூக்கி கொடுப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட உட்கார்ந்து கேளுங்க. அது இன்னும் குதூகலமாக, இன்னும் அது உங்களுக்கு உற்சாகம் உள்ளதாக இருக்கும். இல்ல நான் தனிமை, நல்லது, தனிமையிலும் இன்னும் அதிகமாக கேளுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும். முதல் நாள் வண்டி நான் ஜெபிக்கிறேன், இருந்தாலும் சகோதரி ஜெபிப்பாங்க நான் நினைக்கிறேன். பைபிளை நம் கீழே வைப்போமா? கொஞ்சம் அப்படியே கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, உமது பிள்ளைகள் இந்த சத்தியத்தை முழுமையாய் கேட்க, இசைந்திருக்க, சத்தியத்தை விட்டு விலகாமல் இருக்க இவர்களுக்கு இந்த கிருபையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த முழு சத்தியம் இவருடைய வாழ்க்கையில போய் சேர, பொல்லாத சாத்தானுடைய தடைகளை முறிக்க செய்வீராக. கைவிடாதிரும், பொறுப்படுத்திக் கொள்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.